குயிக்லி 10 சென்டென்சஸ் பாகம் 8. இதுவரை 7 பாகங்கள் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்ட் 8 குயிக்லி 10 சென்டென்சஸ். ஒரு 10 சென்டென்சஸை நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா படிப்போம். முதலாவது ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். இங்கே கவனிச்சிங்களா? ஓஎஃப்எஃப் இது வேறு, நீங்கள் நார்மலாக போடுற ஆஃப் வேறு, ஓஎஃப். ஓகேங்களா? ஸோ இது ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் என்றால் ஃபேன் ஓடுவதை நிறுத்து, ஃபேனை அணை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஃபேன் ஓடுறதை நிறுத்து, தட் இஸ் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஃபேனை ஆன் பண்ணு. ஸ்விட்ச் ஆன்னது ஃபேனை ஆன் பண்ணு. இது ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படி என்றால் ஃபேனை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, வேர் ஆர் மை கிளாத்ஸ். வேர் ஆர் மை கிளாத்ஸ். வேர் ஆர் மை கிளாத்ஸ். நமக்கு தெரியும் கிளாத் என்றால் துணி. இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்குது, கிளாத்ஸ். அதனால் இந்த ஏஆர்இ வந்திருக்குது. அது சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல். வேர் என்றால் எங்கே, மை என்னுடைய, கிளாத்ஸ் துணி. வேர் ஆர் மை கிளாத்ஸ், என்னுடைய துணிகள் எங்கே. வேர் ஆர் மை கிளாத்ஸ். வேர் ஆர் மை கிளாத்ஸ் அப்படின்னா என்னது? என்னுடைய துணிகள் எங்கே. வேர் ஆர் மை கிளாத்ஸ். மூன்றாவது, யூ மே ஃபால். நீ விழலாம், நீ விழுந்துடலாம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. பிவேர். யூ மே ஃபால். பிவேர் என்றால் என்ன? ஜாக்கிரதை. யூ மே ஃபால். யூ மே ஃபால்னா கட்டாயமாக சொல்லப்படலை, நீ விழுந்துடலாம். விழுறதுக்கு என்ன இருக்குது? சான்சஸ் இருக்குது. யூ மே ஃபால். யூ மே ஃபால். யூ மே ஃபால் என்றால் நீ விழலாம் அப்படின்னு அர்த்தம். நான்காவது, ஸ்டாப் இரிட்டேட்டிங் ஹிம். ஸ்டாப் இரிட்டேட்டிங் ஹிம். ஸ்டாப் இரிட்டேட்டிங் ஹிம். அவனை எரிச்சல் ஊட்டுவதை நிறுத்து. அவனை எரிச்சல் ஊட்டுவதை நிறுத்து. ஸ்டாப் இரிட்டேட்டிங் ஹிம். ஸ்டாப் நிறுத்து, இரிட்டேட்டிங் எரிச்சல் ஊட்டுதல், ஹிம் அவனை, அவன். ஸ்டாப் இரிட்டேட்டிங் ஹிம். ஸ்டாப் இரிட்டேட்டிங் ஹிம். அவனுக்கு எரிச்சல் மூட்டுவதை நிறுத்து. லிசன் டு யுவர் எல்டர்ஸ். லிசன் டு யுவர் எல்டர்ஸ். எல்டர்ஸ் என்றால் வயதில் மூத்தவர்கள். யுவர் உங்களுடைய, உங்களுடைய, உங்களுடன் வயதில் மூத்தவர்கள், யுவர் எல்டர்ஸ். லிசன் கவனி. லிசன் டு யுவர் எல்டர்ஸ். அவங்க சொல்கிறத கேள், அவங்க சொல்கிறத கவனி. லிசன் டு யுவர் எல்டர்ஸ். உங்களது வயதுக்கு மேலானவர்களை, பெரியவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? மதித்து கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு லிசன் பண்ணணும். லிசன் டு யுவர் எல்டர்ஸ். ஆறாவது, ஐ கேன் ஜம்ப் ஹை. என்னால் உயரமாக தாண்ட முடியும். ஐ கேன் ஜம்ப் ஹை. என்னால் உயர தாண்ட முடியும். ஐ கேன். ஐ கேன் என்றால் என்னால் இயலும். என்னால் உயர குதிக்க இயலும். ஐ கேன் ஜம்ப் ஹை. ஐ கேன் ஜம்ப் ஹை. ஐ கேன் ஜம்ப் ஹை என்றால் என்னால் உயர குதிக்க இயலும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அனைத்தும் சரியாக உள்ளன. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிபடி இஸ் ஃபைன்னா அனைவரும் நலம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அனைத்தும் நலமாக உள்ளது. 8, ஐ டிக்ளைன். டிக்ளைன். டிக்ளைன் என்றால் மறுப்பு தெரிவித்தல். டிக்ளைன். அக்செப்ட் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்ட் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். ஐ டிக்ளைன். ஐ டிக்ளைன் அப்படி என்றால் நான் மறுக்கிறேன், நான் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஐ டிக்ளைன். ஐ டிக்ளைன். ஐ டிக்ளைன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கம்ப்யூட்டர் இதில் அக்செப்ட் டிக்ளைன் 2 விஷயம் வரும். அக்செப்ட் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், டிக்ளைன் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளாத நிலை, அதாவது மறுப்பு தெரிவிக்கும் நிலை. ஐ டிக்ளைன். 9வது, ஐ டிட் மை வாக். டிட் என்பது டூ, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். மை ஒர்க் என்னுடைய வேலை. ஐ டிட்
நான் செஞ்சிட்டேன். ஐ டிட் மை ஒர்க். என்னுடைய வேலையை முடித்தாகி விட்டது. என்னுடைய வேலை முடிந்திற்று. என்னுடைய வேலை முடிக்கப்பட்டது. ஐ டிட் மை ஒர்க். ஐ டிட் மை ஹோம்ஒர்க். ஹேவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? எஸ், ஐ டிட். ஐ டிட் மை ஒர்க். ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர். நான் எப்படி உணர்றேன்? கொஞ்சம் நல்லா இருக்கேன்ப்பா. நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, தேவலாம், உடம்பு தேவலாம். ஐ ஃபீல் மச் பெட்டர். நல்லாவே இருக்கேன். ஐ ஃபீல் மச் பெட்டர் அப்படின்னா என்னது? நான் நல்லா இருக்கேன். மச் பெட்டர், அதாவது மச் பெட்டர்னா ஃபஸ்ட்டு இருந்ததோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறேன் நான். இப்போ பரவாயில்ல, உடல்நிலை தேறி வருகிறது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஃபீல் மச் பெட்டர். இந்த பத்தியும் நான் ஒரு முறை நான் வந்து வாசித்து காட்டுறேன். முதலாவது, switch off the fan. Where are my clothes? You may fall. Stop irritating him. Listen to your elders. I can jump high. Everything is fine. I decline. I did my work. I feel much better. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 சென்டென்சஸையும் நீங்கள் நிறுத்தி நிதானமாக கேட்டு பாருங்கள். எப்பயும் சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆங்கிலம் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவனிங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.